நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் மனைவியால் குடும்பத்தை எவ்வாறு நடத்த முடியும்? உங்கள் அன்பு மகளின் திருமணத்தை எப்படி நடத்த முடியும்? உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேண்டான்னு சொல்ல முடியுமா? சிந்திங்க. உங்கள் அன்பு மகளின் எதிர்காலத்தை திட்டமிடும் பொறுப்பான பெற்றோர்களாக இருங்க. உங்கள் குழந்தையுடைய கல்வி உங்களுக்கு கடனா இல்லை கடமையா? ஏன்னா இன்னைக்கு 80% குழந்தைகளுடைய கனவு நிறைவேறாமல் இருக்கிறது சரியான திட்டமிடாததே காரணம். சிந்தித்து செயல்படுங்க. காப்பீடு காகிதம் அல்ல, வாழ்நாள் நன்மை. வாழ்க்கை காப்பீடு இந்த ரெண்டையுமே பரிசு தருது, பாதுகாப்பையும் மன நிம்மதியும். எத்தனையோ இரவுகள் உங்கள் வீட்டில் தூங்கியிருப்பீங்க, நிம்மதியாக தூங்கியிருப்பீங்க. ஒரு நாள் நைட்டு உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க, உங்களுடைய அம்மா அப்பா நடு ஜாமத்தில் ஒரு 12 மணியோ இல்லை 1 மணியோ எழுந்து அவங்க முகத்தை பாருங்களேன். அவங்க முகத்தை பார்க்கும்போது நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் என்னோட அப்பா என்னோட அம்மா என் கனவுகளை நிறைவேற்றுவார்கள், நான் நினைக்கிற லைஃபை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் தூங்கியிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம தயவு செய்து மண்ணள்ளி போட்டுறாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிறந்த நாளை யார் வேணாலும் எழுதுவாங்க, ஆனா இறக்க போற தேதி எழுத முடியுமா? கௌரவமான வாழ்க்கைக்கு பென்ஷன். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எல்லா நாளும் சண்டே தான். உங்க வயதான காலத்துல யாரை நம்புவீங்க? யாரை நம்ப முடியும்? உங்க குழந்தைகளையா, உங்க உறவினர்களையா, இல்ல கருணை இல்லத்தையா? எல்ஐசி வழங்கும் காப்பீடுடன் கூடிய 10%, 8% கேரண்டி உயிரோட இருக்கிற வரைக்கும். கடனா இருந்தா இன்சூரன்ஸ் செய்யுங்க, கடனேன்னு இன்சூரன்ஸ் செய்யாதீர்கள். கடனும் சரி சேமிப்பும் சரி அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். சிறிதாக தெரியும் தொகை கூட ஒரு நாள் வளர்ந்து நிற்கும் பெரிதாக. வளர்ந்து நிற்பது சேமிப்பாக இருந்தா வாழ்க்கை ஆச்சரியக்குறி, அதுவே கடனா இருந்தா வாழ்க்கை கேள்விக்குறி. இன்னைக்கே பாலிசி எடுக்கிறோமா? என்னோட பேர் பாக்கியலட்சுமி, எல்ஐசி இன்சூரன்ஸ் அட்வைசர். என்னோட காண்டாக்ட் நம்பர் 8667783619. என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ, பை பாய்.